நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. ஐயோ குதிரவாலு, உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். நீ எங்க இருக்கியோ என்ன பண்றியோ உன்னை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில நீ என் பக்கத்திலேயே தான் இருக்க. நீதான் அந்த குதிரவாலா இருக்கும்னு என் மனசு சொல்லுது. கண்டிப்பா குதிரவாலு நீதான் அது. ஆனா நான் இன்னும் மூஞ்சியும் பார்க்கல, சரியா விசாரிக்கவும் இல்ல. அதுக்குள்ள முடிவு பண்றது தப்புதான். ஆனா என் மனசு அதுதான் உன்னோட குதிரவாலுன்னு சொல்லுது. கண்டிப்பா அது என் குதிரவாலா தான் இருக்கும். நாளைக்கே சங்கரியத்த வீட்டுக்கு போறோம். அங்க இருக்க அந்த பொண்ணு மூஞ்சிய பாக்குறோம். என்ன ஏதுன்னு அந்த பொண்ணுகிட்டே கேக்குறோம். ஒருவேளை அந்த பொண்ணுதான் குதிரவாலா இருந்துச்சுன்னா கடவுளே. நாளைக்கே அந்த பொண்ணுகிட்ட உண்மையா சொல்லி அந்த மோதிரத்தையும் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணிட வேண்டியதான். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அதுதான் அந்த குதிரவாலா இருக்கணும். ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எடி பூமாரி பூமாரி. என்னம்மா சொல்லுங்க. எடி நைட்டுக்கு இட்லி ஊத்துனேன். தொட்டுக்க சட்னி எதுவும் அரைக்கிறதுக்கு தேங்காவும் இல்ல தக்காளியும் இல்ல. அதனால இட்லி பொடி வச்சு தர மக்களே, சாப்பிடுறியா? சரிம்மா. ஏல ராமு, நீ என்னல சாப்பிடுற? அட என்னாச்சு நம்ம அண்ணனுக்கு? அம்மா என்ன சாப்பிடுறேன்னு தானே கேட்டாங்க. அதுக்கு எதுக்கு இப்படி சிரிக்கிறான்? ஏதாவது மண்டையில அடிக்கடி பட்டுச்சா? என்ன? ஐயோ என்ன இவன் நம்ம கூப்பிடுறதுக்கு சிரிக்கிறான்? ஒருவேளை பேய்க்கு பிடிச்சிருச்சோ? அண்ணே அண்ணே. என்ன டீ ஏன் கத்திக்கிட்டு கிடக்க? அம்மா அண்ணனுக்கு ஏதோ ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன கேட்டாலும் சிரிக்கிறாமா? என்னது என்ன கேட்டாலும் சிரிக்கிறானா? இரு நான் அவனை கூப்பிட்டு கேக்குறேன். இல்ல ராமே, இல்ல ராமே. அம்மா அண்ணனுக்கு பேய் ஏதோ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேம்மா. நீ ஒரு வாட்டி கூப்பிட்டாலே திரும்பி என்னமான்னு கேப்பா. இப்ப என்னன்னா நீ இத்தனை வாட்டி கூப்பிட்டு திரும்பி கூட பார்க்காம படுத்து கிடக்கா. ஏடி பைத்தியக்காரி, சும்மா கடட்டி. இல்ல ராமே எந்திரில. இல்ல ராமே. என்னம்மா சொல்லுங்க. இல்ல நான் எவ்வளவு நேரம் ராமே ராமன்னு கத்திட்டு கிடக்கேன். உன் காதுல விழுந்துச்சா இல்லையால? ஏம்மா மன்னிச்சிருங்கம்மா, காதுலே விழல. லைட்டா உரக்காட்டிட்டு உறக்கம் வர மாதிரி இருந்ததுல பேசுனது எதுவும் காதுல விழலம்மா. என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. இல்லல நீ என்ன சாப்பிடுறேன்னு கேட்கதான் உன்னை கூப்பிட்டேன். என்னல சாப்பிடுற நைட்டுக்கு? மதியானம் வச்ச சாப்பாடு இருக்குல்லம்மா மிச்சம், அதையே சாப்பிட்டுக்கிறேம்மா. இல்லல அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு இட்லி ஊத்தி வச்சிருக்கேன். இட்லிக்கு இட்லி பொடியை வச்சு சாப்பிடுறியா இல்லனா வேற ஏதாவது சட்னி கிட்னி அரைக்கணுமா? இட்லி பொடியே போதுமேம்மா, இட்லி பொடி வச்சே சாப்பிடுறேன். சரில அப்ப நல்லதா போச்சு. உட்கார்ல, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். மக்களே நீயும் புஸ்தகத்தை மூடி வச்சிரு, சாப்பிட்டுட்டு படிக்கலாம். சரிம்மா. இல்ல நீ சரி இல்ல பாத்துக்க. நானும் நீ ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். தனியா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி என்னத்துல யோசிச்சு சிரிக்கிற? நான் சிரிக்கிறேனா? அப்படிலாம் எதுவும் இல்லை இப்போ மாதிரி. நான் எப்போ போலதான் இருக்கேன். இல்ல சரி இல்ல பாத்துக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூமாரி, நீ படி. ஐயோ நம்ம அதிகமா சிரிக்கிற போலயே. அவளை நினைச்சாலே சிரிப்புதான் வருது. என்ன பண்றது? எல்லாரும் ஏன் சிரிக்கிறேன்னு கேக்குறாங்க. உண்மையை சொல்ல முடியலையே. குதிரவாலு, நாளைக்கு வேலையா சங்கரியத்தை வீட்டுக்கு போய் அது குதிரவாலா இல்லையான்றத கண்டுபிடிக்கணும். பூமாரி நான் உள்ள போறேன். அம்மா கூப்பிட்டாங்கன்னா என்ன கூப்பிடுன்னு. கூப்பிடுறேன். காதல் கசக்குதையா ஐயா, காதல் கசக்குதையா. ஏய் அடியே லட்சுமிய, காதலு கசக்குதடி. அடியே லட்சுமிய, உன்னை கட்டினதில் இருந்து காதலும் கசக்குது, கல்யாணமும் கசக்குது. அடியாய் மனுஷா, ஒரு நாள் கூட வீட்ல நிம்மதியா இருக்க விட மாட்டியா? எப்ப பார்த்தாலும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே கடக்கறதே ஒரு வேலையாயா? ஒரு நாள் கூட நிம்மதியா என்ன இருக்க விட மாட்டேல? அடியாய், வாழ்க்கை ஃபுல்லா உன்னை கல்யாணம் பண்ணி நான் மட்டும் நிம்மதி இல்லாம இருக்கணும், நீ மட்டும் நிம்மதியா இருப்பியோ? என்னைக்கு உன்னை கட்டுனோ அன்னைக்கே நிம்மதியெல்லாம் போச்சு. வயசுக்கு வந்த பிள்ளைய வச்சிருக்கோமேன்னு ஒரு கவலை இருக்காயா உனக்கு? நீ வீட்டுக்கு சம்பாரிச்சு தட்டலனாலும் பரவாயில்ல, குடிக்காமையாவது இருக்க வேண்டியதானையா? நீ ஊர் ஃபுல்லா வாங்கி வச்ச கடனுக்கு வட்டிக்கோ என் மகனை நான் ஃபாரின் அனுப்பிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டி கிடக்கையா. ஒன்னாலதான் நாங்க எல்லாரும் வாழ்க்கையில நிம்மதியா எல்லாமே கிடக்குறோம். அடியே, உன்னை என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணனோ அன்னைக்கே என் வாழ்க்கை நாசமா போச்சுட்டி. ஆமா
ரொம்ப நல்லா இருந்தாரு. பெரிய ஜமீன் பரம்பரை பாரு. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நாசமா போயிட்டாராம். போய் வேலையை பாரு. அடியே நீ என்ன ஏதாவது சொன்னா கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா நீ என் பரம்பரையே எடுத்து பேசுறியா? அடியே உன்னை சும்மா விட மாட்டேன்டீனா? ஓ தலைப்பக்கட்டே, ஓரமா போய் கடந்தா சோறு போடுவேன். இல்லனா அத கூட போட மாட்டேன், பாத்துக்க. அடியே போட்டி நீயும் உன் சோறும். நான் போய் பொரோட்டா வாங்கி தின்னுட்டு வரேன். இவ பெரிய சோறாக்கி வச்சிருக்கா சோறு. அப்புறம் என்னத்துக்கியா வீட்டுக்கு வந்தீரு? போய் கடையில தின்னுட்டு கடையிலே படுத்து தூங்கியா? இங்க வந்த காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன், பாத்துக்க. அடியே நீ யாரட்டி என்னை வீட்டுக்கு வரக்கூடாது சொல்றதுக்கு? இது ஏன் வீரட்டி. நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். நீ யாரட்டி அதை கேள்வி கேட்கறதுக்கு? எப்பா டெய்லி ஏன்பா இப்படி குடிச்சிட்டு வந்து அம்மைட்ட சண்டை போட்டுட்டே கிடைக்கீங்க? என்னது? நான் அவகிட்ட டெய்லியும் சண்டை போட்டுட்டே கிடக்கணும்? உன்னையும் மூட்டி விட்டு ஏத்தி விட்டுட்டாளா எனக்கு எதிரா? இவளுக்கு இதான் வேலை. எல்லார்கிட்டயும் என்னை பத்தி தப்பா சொல்லி எல்லாரும் நான் பெரிய கொடுமைக்கார மாதிரி பாக்குறாங்க. அடியே லட்சுமி உன்ன என்னமாச்சு? பாருல இந்த மனுஷனை, எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டே கிடக்காரு. நான் குடிப்பேன், ஆடுவேன், பாடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இது என் வீடுல என்னை கேட்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. எப்பா டெய்லியும் சண்டை போட்டு ஏன்பா அம்மா நிம்மதியும் எங்க நிம்மதியும் சேர்த்து கெடுக்குறீங்க? ஒரு நாள் கூட உங்களால குடிக்காம இருக்க முடியாதா? என்னல என்கிட்டயே குரல ஒசத்தி பேசுற? நான் உன் அப்பக்காரல, மரியாதையா பேசு. அப்படிதாயா பேசுவான், அப்படித்தான் பேசுவான். இந்த குடும்பத்துக்காக உழைச்சு கொட்டாவன் அவன் தான் உன்னை கேள்வி கேட்பான். இந்த குடும்பத்துக்காக நீ என்னையா செஞ்சுட்ட? அடியே லட்சுமி உனக்கு வாய் நீன்றச்சுட்டி. உன்னை சும்மா விட்டது ஏன் தப்புதான். ஒரு அரை குட்டத்தாதான் அடங்கு நீ. குடுப்பையா குடுப்பேன். அது வரைக்கும் என்ன என் கையில புளியங்காவ பறிச்சிட்டு இருக்கோம். நானும் திருப்பி ஒன்னு குடுத்தேன். 4 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேயா நீ? நீ எதுக்கு அழுற? அவன் அப்படி என்னத்த செஞ்சிருவான் நானும் பாத்துறேனே. அப்பங்காரன் ஒன்னும் செய்ய மாட்டான், வாய் மட்டும்தான் ஊதாரு. அடியே அப்பா நீ இரியா, இவரை நானே சமாளிச்சுக்கிறேன். யோ என்னையா எகிரிட்டு வாரீரோ? வாருமையா வாரும். நீ எத்தனை நாளைக்கு எகிரிட்டு வாரும்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு ஒரு நாளுக்கு உன்ட்ட துட்டு இருக்கு, வெளியே போய் வாங்கி தின்னுவேன். நாளைக்கு நீங்க வீட்டுக்கு தானே வந்தாகணும் சாப்பாட்டுக்கு. சோத்துல விஷத்தை வச்சு விடுறேன். அடி பாவி கொலக்காரி, இவ சோத்துல விஷத்தை வச்சாலும் வச்சிருவா. பேசாம இங்க இருந்து நழுவிடுவோம், அதான் நமக்கு நல்லது. என்னையா கொட்ட கொட்ட முழிச்சிட்டு நிக்கிறீரு? என்ன பண்ணிருவீரு? பண்ணியா அரைஞ்சிருவீரோ? அரையா பாப்போம். லட்சுமி எனக்கு பயங்கரமா கோவம் வருது லட்சுமி. நான் இங்க இருந்தேன் அவ்வளவுதான் பாத்துக்க. நான் வெளியே போறேன் லட்சுமி. யோ போயா போ. திரும்பி வீட்டு பக்கம் தானே வரணும். சோத்துல விஷத்தை வைக்கிறானா இல்லையான்னு பாரியா. வந்துட்டாரு பெரிய இவரு மாதிரி. வீர வசனத்துக்கு உனக்கு குறைச்சல் இல்ல, ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்ல. பேச்ச பத்தியா? சரி விடுங்கம்மா, வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். பாப்பு மாதிரி அழாத. அண்ணே பாத்தியானே, டெய்லி அப்பா அம்மா இப்படிதான் சண்டை போடுறாங்க. எனக்கு ஒரே அழுகையா வருது. எப்பதான் இந்த சண்டை நம்ம வீட்ல ஓயுமோ தெரியல. ஏட்டி இதுக்கெல்லாம் அழுதுட்டு கிடக்காத. அந்த மனுஷனே ஒரு கூறுகட்ட மனுஷன். அவன் எதையாவது இப்படித்தான் கிறுக்குத்தனமா பண்ணிட்டு கிடப்பான். அவன் பண்றதுக்கும் பேசுறதுக்கும் நம்ம அழுதுட்டு இருந்தா காலம் ஃபுல்லா அழுதுட்டு கிடக்க வேண்டியதான். அவரை பத்தி எல்லாம் யோசிக்காம நீ உன் படிப்பை மட்டும் பாரு. வா இப்ப எல்லாரும் சாப்பிடுவோம். என்ன சின்ன பொண்ணே, காலையில இந்த பக்கம் அதிசயமா இருக்கு. இவ்வளவு சீக்கிரம்லாம் நீ எந்திரிக்கவே மாட்டியே. அது ஒண்ணும் இல்ல சங்கரியக்கா, இன்னைக்கு கோவில்ல பூஜை இருக்குல்ல, அதனாலதான் சீக்கிரமா எழுந்துட்டேன். எத்தனை மணிக்கு போலாம் கோயிலுக்கு, அதை கேட்கதான் வந்தேன். போலாம் சின்ன பொண்ணே, ஒரு 10 மணிக்கா போனா போதாது? நீங்க எப்ப கிளம்பி போலான்னு சொல்றீங்களோ அப்ப போலாம்க்கா. என் மாமியார் கிளம்பி வந்தா அது கூட போயிருப்பேன் தான். உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, உங்களோட சொந்தக்காரங்களா வேற வந்திருக்காங்க. எங்க என் மாமியார் கிளம்பி என் கூட வரும். அதோட சிகிரி தோசுங்க கூட நல்ல பாட்டிங்க லூட்டி அடிச்சுட்டே போவாங்க. நான் அதான் உங்க கூட வரலான்னு கேட்க வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னாவே போலாம். வசந்தி, உமா, சின்ன பொண்ணு, லட்சுமியும் கூட வர சொல்லு. அப்படியே எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வந்துருவோம். அப்ப சரிக்கா, நான் அப்படியே போற வழியில லட்சுமி அக்கா வீட்டுல 10 மணிக்கு கிளம்பி இருக்க சொல்லிடுறேன். சரி சின்ன பொண்ணு, நேரம் ஆக்காம 10 மணிக்கெல்லாம் கரெக்டா கிளம்பிடு. நானும் கிளம்பி வந்துடுறேன். வசந்தி, உமா கிட்ட நான் போன் பண்ணி சொல்லிக்கிறேன். சரிக்கா, எல்லாரும் தானே வருவாங்க கோயில் பூசைக்கு? ஆமா சின்ன பொண்ணு, எல்லாரும் தான் வருவாங்க. நாங்க அப்படியே நேரா கோயிலுக்கு வந்துடுறோம். நீயும் கோயிலுக்கு வந்துடுறியா இல்ல இங்கேயே வந்துடுறியா? இங்க இருந்து ஒன்னா போலாமா? இல்லக்கா, நாங்களாம் கிளம்பி கோயிலுக்கே போயிடுறோம். நீங்க அப்படியே குடும்பத்தோட கிளம்பி கோயிலுக்கு வந்துருங்க. சரி சின்ன பொண்ணு.
சரி சங்கரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரி டீ, நேரம் ஆக்காம சட்டு போட்டு கிளம்பி கோயிலுக்கு ஒரு வழியை பாரு. ஆ சரிக்கா, நான் வரேன். போயிட்டு வரேன் சங்கரிக்கா, பாய். பாத்து போ சின்ன பொண்ணு. ஆ இன்னைக்கு எப்படியாவது அந்த குதிரை வேலை பாத்துடணும். அதுக்கு நம்ம சங்கரியத்த வீட்டுக்கு போகணும். சங்கரியத்த வீட்டுக்கு போகணும்னா அதுக்கு ஏதாவது காரணம் வேணுமே. காரணம் இல்லாம எப்படி அங்க போறது? என்ன பண்ணலாம்? அங்க போனா என்னப்பா தம்பி என்ன விஷயம் கேட்பாங்களே, என்ன சொல்றது? என்ன சொல்ல? என்ன சொல்ல? ஆ, சங்கரியத்த வீட்டுக்கு அம்மா டெய்லி பால் கொண்டு போவாங்கல்ல. இன்னைக்கு அம்மா கிட்ட நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு போக வேண்டியதுதான். ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. அம்மா பால் கொண்டு போய் கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு வேற தெரியல. போய் கேட்போம். யோ மனிஷா, சொல்லு. ஏங்க, நான் இந்த பாலை கொண்டு போய் சங்கரிக்கா வீட்டுல கொடுத்துட்டு வரேன். நீங்க மாட்ட பாத்துக்கங்க. சரி சரி, போயிட்டு வா. ஏமா? வாழ, அங்க உனக்கு சாப்பாடு வச்சிருந்தானே, சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டேமா. சரில, அம்மா எங்க கிளம்பிட்டீங்க? சங்கரேக்கா வீட்டுக்கு தான் போலான்னு. அவங்க வீட்டுல விருந்தாளிகளாம் வந்திருக்காங்களே, அதனால 2 லிட்டர் பால் கேட்டிருந்தாங்க. கொண்டு போய் குடுக்கலான்னு போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரிம்மா, நான் வேணா கொண்டு போய் கொடுக்குறேன். இல்ல இல்ல மக்களே, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். அதுக்கு இல்லம்மா, வீட்லயே நான் எவ்வளவு நாள் சும்மாவே இருக்கிறது, கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேனே. அப்படிங்கிறியா? சரில, இந்த அப்படி கொண்டு போய் கொடுத்துட்டு வா நீயே. நான் கொடுத்துடுறேம்மா.